பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருப்போம். தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருந்திருப்போம். சில வாரங்களாய், மாதங்களாய், வருஷங்களாய் காத்திருந்து அந்த நன்மைகளை, அந்த தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளாத நிலைமையிலே உள்ளத்திலே ஒரு சோர்வு வரும். இனிமேல் ஜெபித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, இனிமேல் காத்திருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் எதிர்பார்க்கிறது எனக்கு கிடைக்க போகிறது என்று சொல்லி நம் உள்ளத்தை நாமே மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் இங்கு கர்த்தருடைய பக்தன் மிக அழகான ஒரு வார்த்தை எழுதி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அது 123 சங்கீதம் 123 2ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இரக்கம் செய்கிற வரைக்கும். நான் அடிக்கடி என்னுடைய சபையில சொல்லுவேன், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் எவ்வளவு நேரம் தட்ட வேண்டும், எது வரைக்கும் தட்ட வேண்டும் என்று சொல்லல. ஆனா ஒண்ணு தெரியும், திறக்கிற வரைக்கும் நாங்கள் தட்ட வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், அவருடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், அந்த இரக்கமுள்ள தகப்பன் எங்களை நோக்கி பார்க்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? அவர் இரக்கம் செய்கிற தகப்பன், இரக்கமுள்ள தெய்வம், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர், நிச்சயமாக நாம் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். உங்களுக்கு சந்தேகமா வேணாங்க, ஆனா ஒண்ணு செய்யணுங்க, அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் நம் கண்கள் உலகத்தையோ மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ பார்க்காமல் அவரை மட்டும் பார்த்தால் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, தேவைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, வரங்களை, அபிஷேகத்தை, வல்லமையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகையால தனங்க எழுதப்பட்டிருக்கிறது, இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கட்டும். சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு பதில் கொடுத்து நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையோடு கூட ஜெபிப்போமா? கண்களை மூடி. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான வார்த்தைக்காக நன்றி ஐயா. தகப்பனே, எங்கள் கண்கள் எப்பொழுதும் உங்களுடைய இரக்கத்திற்காய் உண்மையே நோக்கி இருக்கட்டும் ராஜா. இப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.